யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனம். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம், John chapter 11 verse 25. இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இதே வசனத்தை பொதுமொழி வாசிக்கலாம். எல்லாரும் திரும்ப வாசிங்க. பவர் எடிஷனில் திரும்ப நம்முடைய பைபிளில் திரும்ப வாசிங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனம் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். இல்ல, சரி. ஆண்டவராக இயேசு மார்த்தாளிடத்தில் சொல்லும்போது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, நானே உயிர்த்தெழுதல் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? நான் தான் எல்லா உயிர்த்தெழுதலுடைய ஊற்றுக்கண். நான் தான். ஐ ஆம் த சோர்ஸ் ஆஃப் ஆல் ரிசரக்ஷன். எல்லாருடைய உயிர்த்தெழுதலும் எனக்குள்ள இருந்து தான் வெளியே வருகிறது. புரியும்படியா ஒரே வார்த்தையில் கலோக்கியில் சொன்னா, நானே எல்லாரையும் உயிர்த்தெழச் செய்கிறவன். சொல்லுங்க, நானே எல்லாரையும் என்ன செய்ய பண்ணுகிறவர்? உயிர்த்தெழச் செய்கிறவர். இல்லை, சரி. இதே வசனத்தை பொது மொழிபெயர்ப்பில் வாசிங்களேன். இயேசு மார்த்தாளிடம் உயிர்த்தெழச் செய்பவரும் வாழ்வு தருபவரும் நானே. இல்ல, எல்லாரையும் நான் தான் உயிர்த்தெழச் செய்கிறவராய் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல, நேற்றைக்கு நாம் தியானிச்சோம். நாம் இயேசுவோடே மரித்து, இயேசுவோடே அடக்கம் பண்ணப்பட்டு, இயேசுவோடே உயிரோடு எழும்பினவர்கள். இல்ல, வசனம் அப்படிதான் சொல்லுது. இயேசுவை விசுவாசிக்கிற நம்மளை பிதா எப்படி பார்க்கிறார்னா, நாம நம்மளை எப்படி பார்க்கறதுங்கிறது இல்லை, மற்றவர்கள் எப்படி பார்க்கிறாங்கிறது இல்லை, அல்லது உலகம் நம்மளை எப்படி பார்க்கறதுங்கிறது இல்லை. பிதா நம்மளை எப்படி பார்க்கிறார்னா, நீ இயேசுவை விசுவாசிக்கிறாயா? ஆமா. அவர் உனக்காக மரித்தார் என்றும், உன் பாவங்களை சுமந்தார் என்றும், உனக்காகவே அடக்கம் பண்ணப்பட்டார், உனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார் அப்படிங்கிறத நீ விசுவாசிக்கிறியா? ஆமாப்பா, நான் கண்டிப்பாக அதை விசுவாசிக்கிறேன். அப்படின்னா நான் எப்படி உன்னை பார்க்குறேன்னா, இயேசு மட்டும் சிலுவையில் மரிக்கல, நீயும் அவரோட சிலுவையிலே மரித்ததாகவும், நீயும் அவரோட அடக்கம் பண்ணப்பட்டதாகவும், நீயும் அவரோட உயிர்த்தெழுந்ததாகவும் பார்க்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ரோமர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4லிருந்து 5 வாசிங்க. 6 வரைக்கும் நினைக்கிறேன். வாசிங்க ரோமர் புஸ்தகம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்கு உள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்ப இயேசு எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார்னு விசுவாசிக்கிற அத்தனை பேரும் அவருடைய மரண சாயலிலும் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, நாம் எல்லாருமே இந்த மரணம்னா என்ன அர்த்தம்னா, தேவனை விட்டு பிரிகிறது. சொல்லுங்க, தேவனை விட்டு என்ன செய்யறது? பிரிந்த வாழ்வுக்கு பேர் தான் மரணம் அப்படின்னு அர்த்தம். சரியா? டெத் அப்படின்னா என்னன்னா தேவனை விட்டு பிரிந்த வாழ்வு. இப்போ சொல்லுங்க, நாம எல்லாருமே ஒரு காலத்தில், ஒரு கட்டத்தில் தேவனை விட்டு பிரிந்த வாழ்க்கையில தான் இருந்தோம். நம்மை மீண்டும் தேவனோட இணைத்து ஞான ஸ்நானத்தின் மூலமா நம்மளை மறுபடியும் உயிரோட எழுப்பி இருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? மரித்த நிலைமையில் இருந்த நம்முடைய ஆவியை இப்படி சொல்லலாமா? தேவனை விட்டு
பிரிந்த நிலைமையில இருந்த நம்முடைய ஆவிய திரும்ப தேவனுடைய ஆவியானவரோட கனெக்ட் பண்ணி மறுபடியும் நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்ப நம்ம எல்லாரும் உயிர்த்தள செய்யப்பட்டிருக்கிறோம் இல்ல? இயேசு சொன்னார், நானே உயிர்த்தள பண்ணுகிறவர். திரும்ப வாசிங்க யோவான் சுவிசேஷம் 11:25 தமிழ்ல பொதுமொழிப்பிள்ளை திரும்ப வாசிங்க. இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பொதுமொழிப்பிள்ளை வாசிங்க இதே வசனத்தை. இயேசு மார்த்தாளிடம் உயிர்த்தெழச் செய்பவரும். இப்ப கவனிங்க, என்னை பாருங்க. உண்மையாகவே ஆண்டவர் உங்க ஆவிய மறுபடியும் உயிர்த்தெழ பண்ணி இருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எப்படி பிரதர் சொல்றது? எப்படி தெரிஞ்சுக்கிறது என் ஆவி உயிர்த்தெழ பண்ணப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்க ஒரு பிரசங்கத்தை கேட்கிறப்ப, ஒரு வசனத்தை தியானிக்கிறப்ப, அல்லது ஒரு பாட்டை கேட்குறப்ப, ஆராதனையில் பங்கெடுக்கிறப்ப, அல்லது ஒரு செய்தியை கேட்டு அதிலிருந்து ஒரு வெளிப்பாடு வர்றப்ப உங்களுடைய ஆவிக்குள்ள, அது வரைக்கும் சும்மா இருந்த இருதயம், ஆவி தான் இருதயம் இல்லையா? இருதயமாகி ஆவின்னு இருக்கு இல்லையா? அப்போ அது வரைக்கும் சும்மா இருந்த உங்க ஆவி அந்த அந்த வெளிச்சத்தை, வார்த்தையிலிருந்து ஒரு வெளிப்பாடு வந்த உடனே டக்குன்னு உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் வருதா? அந்த வெளிச்சத்தை கேட்ட உடனே உங்க ஆவிக்குள்ள ஒரு துள்ளல் வருதா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு உங்களுடைய ஆவியை மறுபடியும் உயிரோடு எழுப்பி இருக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, இயேசு உங்களை உயிர்த்தெழ பண்ணி இருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நம்மளை அவர் உயிர்த்தெழ பண்ணிட்டார். இப்போ அடுத்தது வருவோமா? வாசிங்க. உயிர்த்தெழ செய்பவரும் வாழ்வு தருபவரும் நானே. வாழ்வு தருபவரும் நானே. அப்ப இயேசு நம்மளை உயிர்த்தெழ பண்ணினதனுடைய நோக்கம் என்னன்னா, நமக்கு திரும்பவும் மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்பது அப்பாவுடைய விருப்பம். நமக்கு புது வாழ்வை கொடுக்க வேண்டும் என்பது தகப்பனுடைய விருப்பம் இல்ல? உயிர்த்தெழ பண்ணினதன் நோக்கம் என்னன்னா, சும்மா உயிர்த்தெழ பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போறது இல்ல, நமக்கு திரும்ப என்ன கொடுப்பதற்காக? வாழ்வு கொடுப்பதற்காக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உண்மை என்ன தெரியுமா? சில பேர் நினைக்கிறாங்க இல்ல, மரணம் தான் எல்லாவற்றுக்கும் முடிவுன்னு இல்ல, எல்லா பிரச்சனைக்கும் மரணம் முடிவாயிரும், அதோட மறிச்சிட்டோம்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் நினைக்கிறாங்க. அது தவறு. மரணம் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவல்ல. மரித்து அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஜெயித்து வாழ்வதற்காக மீண்டும் உயிரோட எழும்புறோம் பாருங்க, அந்த உயிர்த்தெழுதல் தான் எல்லாவற்றுக்கும் தீர்வாக இருக்கிறது. அல்லேலூயா. மரிச்சிட்டு போறதுனால பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க கூடாது. இயேசுக்குள்ள மரித்த நாம திரும்ப உயிர்த்தெழுந்திருக்கிறோம் பாருங்க, அந்த புது வாழ்வு வாழ்வதற்காக. ரொம்ப முக்கியமான வார்த்தை சொல்லுங்க, என்ன வாழ்வு வாழ? அந்த புது வாழ்வு வாழ நம்ம உயிர்த்தெழ பண்ணப்பட்டிருக்கிறோம். உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? யோபு புஸ்தகம் 14:14 வாசிங்களே, ஆச்சரியம் பாருங்களேன். யோபு சொல்றார் பாருங்க, வேதத்தில் முதல்ல எழுதப்பட்ட புஸ்தகம் யோபு புஸ்தகம். யோபு புஸ்தகத்தில் அவர் சொல்றார் பாருங்களேன், 14:14 வாசிங்க. யோபு புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று, எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். என்ன சொல்ல வர்றாரு தெரியுதா? மனுஷன் செத்த பின்னாடி பிழைக்க முடியுமா? பிழைக்க முடியாது தானே. ஆனா நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? என் போராட்டத்தில் நான் மறிச்சா கூட என்னைய திரும்பவும் தேவன் உயிரோட எழும்ப பண்ணி என்னைய திரும்பவும் புது வாழ்வு வாழ பண்ண அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அந்த நாளுக்காக, என்னுடைய புது வாழ்வின் நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? 19 யோபு 19:26 வாசிங்களே. இதை இன்னும் கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க. பிரதர், மரிச்ச பிறகு நேராக பரலோகம் போய் புது வாழ்வு வாழலாம் பிரதர். அப்படி கிடையாது. பரலோகம் போய் வாழ்கிற வாழ்வை குறித்து இங்கே சொல்லலை.
உயிர்த்தெழுந்த புது வாழ்வு என்பது உயிர்த்தெழுந்த பிறகு வாழ்ற புது வாழ்வுங்கிறது பரலோகம் போய் வாழ்ற வாழ்வு இல்லை. அவர் இங்கே சொல்றாரு பாருங்க, 19:26 வாசிங்க. இந்த என் தோல் முதலானவைகள், இந்த என்னுடைய தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் கூட நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். நான் சொல்றேன், இந்த தோல் என்னுடைய மாம்சம் எல்லாம் அழுகி நான் இறந்து போனா கூட திரும்பவும் நான் சொல்றேன், என் தேவன் எனக்கு கொடுத்த வாழ்வை நான் வாழுவதற்காக நான் திரும்பவும் உயிரோட எழுந்திருப்பேன். அவர் என் மாம்சத்திலேயே நான் அவரை காண்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என்ன ஒரு விசுவாசம் பாருங்களேன் யோபுவுக்கு. ஆண்டவர் எனக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்காருப்பா. மரித்த பின் யாராவது பிழைக்க முடியுமா? ஆனா நான் சொல்றேன், நான் மரித்த பின்பு நான் பிழைப்பேன், நான் திரும்ப உயிரோடு எழுந்து வருவேன். ஏன்னா எனக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் நான் அனுபவிப்பேன். அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். என் தோல் முதலான எல்லாம் அழிஞ்சா கூட நான் திரும்ப எழுந்து வந்து நான் திரும்ப புது வாழ்வை வாழுவதற்காக என் மாம்சத்திலேயே என் தேவனை காண்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வேதத்தின் முதல் புஸ்தகத்திலேயே உயிர்த்தெழுதலை எப்படி எழுதி வச்சிருக்காரு பாருங்க, இல்ல? சரி, அப்ப கர்த்தர் நம்மளை உயிர்த்தெழ பண்ணினதன் நோக்கம் என்னன்னா நமக்கு புது வாழ்வு கொடுக்க. சொல்லுங்க, என்ன வாழ்வு கொடுக்க? புது வாழ்வு கொடுக்க, இல்லையா? சரி, இப்ப அடுத்த ஒரு கேள்வி. பிரதர், ஆண்டவராக இயேசு என்னை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டு அவர் என்னுடைய ஆவியை மறுபடியும் உயிர்த்தெழ பண்ணிட்டார். ரைட், ஓகே. இப்ப நான் எப்படி அந்த புது வாழ்வை வாழுவது? நான் கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கப்பட்டு விட்டேன். சபையாகிய இந்த பாடி ஆஃப் கிரைஸ்டோடு, சபையாகிய சரீரத்தோடு நான் இணைக்கப்பட்டு விட்டேன். நான் இயேசு மரித்தது போலவே நானும் மரித்தேன், இயேசு உயிர்த்தது போலவே நானும் உயிர்த்துட்டேன், அவரோட நானும் இணைஞ்சிட்டேன். இப்போ நான் புது வாழ்வு வாழணும் இல்ல? நான் சபைக்குள்ள இருக்கிறேன், மணவாட்டியாக இருக்கிறேன், அவர் மணவாளன், நம்மெல்லாம் யாரு? மணவாட்டியாக இருக்கிறோம். இப்போ நான் புது வாழ்வு வாழணும். உண்மையை சொல்லணும்னா கர்த்தர் நம்ம எல்லாருக்குமே அந்த வாழ்வை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதிலும் சபையாகிய மணவாட்டியாகிய நாம் இருக்கிறோம் பாருங்க, நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு அளவே கிடையாது. உண்மையை சொல்றேன், நான் சும்மா ஜஸ்ட் ஒரு என்கரேஜுக்காகவோ சொல்லணுங்கிற வார்த்தைக்காகவோ அளவே கிடையாதுன்னு சொல்லலை. லிட்ரலாகவே வேதாகமத்தின்படியே சொல்றேன், உங்களுடைய புது வாழ்வின் ஆசீர்வாதங்களுக்கு அளவே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அது கவுண்ட்லெஸ், அதுக்கு எண்ணிக்கையே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்லை, நீங்கள் நல்லா வாட்சிங்கன்னா மணவாட்டிக்கு மட்டும்தான், சபைக்கு மட்டும்தான், பாடி ஆஃப் கிரைஸ்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் இருக்கு. இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கார். சிலரை தேவன் சிலருக்கு ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்கிறார், சிலருக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலருக்கு 2 மடங்கு ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்து வச்சிருக்கிறார். சிலருக்கு ஆசீர்வாதங்கள், சிலருக்கு 2 மடங்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகரியா புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அப்ப இஸ்ரவேலர்கள் இருக்காங்கல்ல, பாபிலோன் சிறையிருப்புல இருந்து திரும்பி வந்த இஸ்ரவேலர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சொல்லுங்க, எத்தனை மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு? டபுள் போர்ஷன், 2 மடங்கு ஆசீர்வாதத்தை. சிலருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கு, சிலருக்கு, அதாவது பாபிலோன்ல இருந்து திரும்பி வருகிற இஸ்ரவேலருக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், இல்லையா? அதே நேரத்தில் ஆதியாகம புஸ்தகம் 43:34 வாசிங்க. அது 43:34 வாசிங்க. அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாய் இருந்தது. பென்யமீனை எத்தனை மடங்கு ஆசீர்வதிச்சாரா? 5 மடங்கு. சிலருக்கு ஆசீர்வாதம், பாபிலோன்ல இருந்து திரும்பி வந்த இஸ்ரவேலர்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம், பென்யமீனுக்கு 5 மடங்கு ஆசீர்வாதம். இல்ல, சரி, இன்னும் பாருங்களேன். தானியேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19-20 வாசிங்க.
தானியேல் 1:19-20, Daniel chapter 1 verses 19 and 20. ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக. எத்தனை மடங்கா? 10 மடங்கு. சொல்லுங்க, தானியேலுக்கும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு எத்தனை மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து வச்சிருந்தாராம்? 10 மடங்கு. திருப்பி சொல்றேன், சிலருக்கு ஆசீர்வாதம். சொல்லுங்க, சிலருக்கு. பாபிலோன்ல இருந்து திரும்பி வந்த இஸ்ரவேலர்களுக்கு எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? நீங்க சொல்லணும். அநேகம் பேர் சொல்லாம இருக்கிறீங்க. நான் ஏன் உங்களை பேச வச்சுட்டே இருக்கிறேன்னா, அப்பதான் இந்த செய்தியினுடைய ஆசீர்வாதம் உங்க சிரசின் மேல இறங்க ஆரம்பிக்கும். நீங்க எதையெல்லாம் வாயார திறந்து சொல்றீங்களோ அந்த பிளஸ்ஸிங் எல்லாம் உங்க மேல இறங்க ஆரம்பிக்கும். உன் வாயை விரிவாய் திற, நான் என்ன செய்வேன்? நிரப்புவேன். இல்ல? சரி, சொல்லுங்க. இப்ப பாபிலோன்ல இருந்து திரும்பி வந்தவங்களுக்கு எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? 2 மடங்கு. பென்யமீனுக்கு எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? 5 மடங்கு. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்களுக்கெல்லாம் எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? 10 மடங்கு ஆசீர்வாதம். இல்லையா? ஆதியாகமம் 26:12 வாசிங்க. ஆதியாகமம் 26:12 வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இப்ப ஈசாக்குடைய ஆசீர்வாதம் எத்தனை மடங்கு இருந்துச்சு? 100 மடங்கு ஆசீர்வாதம். இல்ல, திருப்பி கேட்கிறேன், சிலருக்கு ஆசீர்வாதம். பாபிலோன்ல இருந்து திரும்பி வந்த இஸ்ரவேலர்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். வெரி குட், வெரி குட், சூப்பர். அடுத்து பென்யமீனுக்கு எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? 5 மடங்கு ஆசீர்வாதம். அடுத்து தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? 10 மடங்கு ஆசீர்வாதம். ஈசாக்குக்கு எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? 100 மடங்கு ஆசீர்வாதம். அடுத்து பாருங்களேன், உபாகம புஸ்தகம் 1:11 வாசிங்க. உபாகமம் 1:11 வாசிங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப எகிப்துல இருந்து திரும்பி வந்த அந்த இஸ்ரவேலர்களுக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சொல்லுங்க, எத்தனை மடங்கு ஆசீர்வாதமா? 1000 மடங்கு. அப்ப சிலருக்கு ஆசீர்வாதம். பாபிலோன்ல இருந்து திரும்பி வந்த இஸ்ரவேலருக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். பென்யமீனுக்கு 5 மடங்கு. தானியேல் உள்ளிட்டவர்களுக்கு 10 மடங்கு. ஈசாக்குக்கு 100 மடங்கு. எகிப்துல இருந்து திரும்பி வந்த இஸ்ரவேலர்களுக்கு 1000 மடங்கு. இல்ல? சரி, இதை விட ஒன்று இருக்கு பாருங்க. ஆதியாகம புஸ்தகம் 24:60 வாசிங்களே. ஆதியாகம புஸ்தகம் 24:60 வாசிங்களே. ரெபெக்காளை வாழ்த்தி எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. ரெபெக்காளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் கோடா கோடியாய் பெருகுகிற ஆசீர்வாதம். சொல்லுங்க, ரெபெக்காளுக்கு என்ன ஆசீர்வாதம்? ஏன் பிரதர் ரெபெக்கா? அத நீங்க NIV பைபிள்ல வாசிச்சீங்கன்னா thousands of thousands இருக்கும். NIV NKJVலாம். நீங்க KJVல வாசிச்சீங்கன்னா the thousands of millions அப்படின்னு இருக்கும். மில்லியன்னாலே 10 லட்சம் இல்லையா? thousands of millionனா 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சமா 1000 10 லட்சம் இல்ல? அப்ப கோடா கோடியாய் பெருகுவது. சொல்லுங்க, எப்படி பெருகுவது? கவுண்ட்ல, கோடி, 1 கோடி, அப்புறம் 1 கோடி, அப்புறம் 1 கோடி, அப்புறம் 1 கோடின்னு இப்படியே எத்தனை கோடி வைக்கிறது? கோடி, 1 கோடி கோடி வச்சாதான் கோடா கோடியாய் பெருகுவது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப ரெபெக்காளுடைய ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க, அது கவுண்ட்லெஸ், அதுக்கு அளவே கிடையாது இல்ல? ஏன் பிரதர், ஏன் ரெபெக்காளுக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்? கவனிங்களேன், அதை மட்டும் நான் விளக்கி சொல்றேன். ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமானவர். சொல்லுங்க, ஆபிரகாம் யாருக்கு அடையாளமானவர்? பிதாவாகிய தேவனுக்கு அடுத்து அவருடைய குமாரன் ஈசாக்கு
இயேசுவுக்கு அடையாளமானவர். சொல்லுங்க, அவருடைய குமாரன் ஈசாக்கு யாருக்கு அடையாளமானவர்? இயேசுவுக்கு அடையாளமானவர். அப்ப ஈசாக்குடைய மனைவி ரெபேக்காள் இருக்காங்க பாருங்க, அவங்க சபைக்கு அடையாளமானவர். பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு, சபைக்கு அடையாளமானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஏன்னா ஈசாக்கை கொண்டு போய் இயேசுவை பலியிட கொண்டு போனது போலவே கழுதையில் ஏற்றி கொண்டு போனாங்க. அப்புறம் மரக்கட்டையை ஈசாக்கு தோளில் தூக்கி வச்சாங்க, அவரை கொண்டு போய் பலியிட போனாங்க இல்லையா? இதெல்லாம் யாருக்கு செஞ்ச மாதிரியே செஞ்சாங்க? இயேசுவுக்கு செய்த மாதிரியே செய்தாங்க. இப்போ ஈசாக்கு யாருக்கு அடையாளமானவராக முன் அடையாளமானவராக இருக்கிறா? இயேசுவுக்கு முன் அடையாளமானவராக இருக்கிறா. அதனால ஈசாக்குடைய மனைவி ரெபேக்காள் இருக்காங்க பாருங்க, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு எப்படிப்பட்டதுன்னா கோடாகோடியாய் பெருகுகிற அனுபவம். எப்படி பெருகுகிற அனுபவம்? கோடாகோடியாய் பெருகுகிற அனுபவம். சரியா? சரி, இப்போ நல்லா கவனிங்க. நீங்கள் நம்ம எல்லாருமே கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் இணைஞ்சிருக்குமா? அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல்ல, அந்த பாடி ஆஃப் கிரைஸ்டில் இணைஞ்சிருக்குமா? உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சபைக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டவர்கள் தான். பாடி ஆஃப் கிரைஸ்டில் இணைக்கப்பட்டவர்கள் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஈசாக்குடைய மனைவியாக இருந்த சபைக்கு அடையாளமான ரெபேக்காளுக்கு கோடாகோடியாய் பெருகுகிற ஆசீர்வாதம் இருக்குன்னா, பழைய ஏற்பாட்டிலே அது இருக்குன்னா, அப்ப புதிய ஏற்பாட்டில் நிஜத்துல இயேசுவின் சபையில் அங்கத்தினராக இருக்கிற, அவருடைய சரீரத்தோட இணைஞ்சிருக்கிற நமக்கும் தேவன் அதே ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், நீங்க வருகிற நாட்கள்ல கோடாகோடியாய் பெருகுவீர்களாக. உங்க பொருளாதாரம் இனி கோடாகோடியாய் பெருகும். நான் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்க பிள்ளைகளை கர்த்தர் கோடாகோடியாய் பெருக பண்ணுவாராக. உங்க எல்லைகள் கோடாகோடியாய் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இனிமே நீங்க 1000 லட்சங்களை அல்ல, நீங்க இனிமே கோடிகளை கையில ஹேண்டில் பண்ணுவீர்களாக. உங்க பிசினஸ் உடைய டர்ன் ஓவர் கோடாகோடியாய் இருப்பதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப நம்முடைய ஆசீர்வாதம் கோடாகோடியாய் பெருகுகிற ஆசீர்வாதம். சொல்லுங்க, நம்முடைய ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? நமக்கு 2 மடங்கு இல்லை, 5 மடங்கு இல்லை, 10 மடங்கு இல்லை, 100 மடங்கு மட்டும் கிடையாது, 1000 மடங்கு மட்டும் கிடையாது. எத்தனை மடங்கு பெருக முடியும்? நம்மளால கோடாகோடியாய் பெருக முடியும் இல்ல? அந்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. சரி, இப்ப கவனிங்களேன், ரெபேக்காளுக்கு கோடாகோடியாய் பெருகிற ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க சபைக்கு அடையாளமானவர். சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படிதான் பெருகணும். சரி, இப்ப ரெபேக்காளுக்கு எதற்காக அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது? ஒரு கேள்வி. இல்ல, இதை இப்படி கேட்கலாம். என்ன பிரதர், இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. என்ன, இயேசுடைய சரீரத்தோட நானும் இணைஞ்சிட்டேன், அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல்ல, அந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல நானும் இணைஞ்சிட்டேன், அவர் மேல விசுவாசம் வச்சதுனால சந்தோஷம், நான் விசுவாசிக்கிறேன். இது எனக்கு வழங்குதோ வழங்கலையோ, நான் என்ன பண்றேன்? நான் அதை வேதத்தில் எழுதி இருக்கு, நான் என்ன செய்கிறேன்? நான் அவருடைய சாயலை இணைக்கப்பட்டதா நான் என்ன செய்கிறேன்? நான் விசுவாசிக்கிறேன். ரைட், ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு புது வாழ்வு இருக்கு. வசனம் எழுதியிருக்கு, உயிர்த்தெழ செய்கிறவரும் அடுத்து என்ன வாழ்வு அளிக்கிறவருமா? புது வாழ்வு அளிக்கிறவர் எழுதியிருக்கு. ஆனால் எப்படி நான் அந்த புது வாழ்வை அனுபவிக்கிறது? இந்த கோடாகோடியாய் பெருகுகிற ஆசீர்வாதத்தை நான் எப்படி அனுபவிக்கிறது? அதான் இப்போ பார்க்க போகிறோம். சரி, இப்போ பாருங்களேன், ரெபேக்காள் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடிஞ்சிச்சுன்னா, ஏன் ரெபேக்காள்கிட்ட வந்து கோடாகோடியாய் பெருகுகிற அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஏன் நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கீங்களா? சாராள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது எழுதியிருக்கோம் பைபிளில். ஆபிரகாமின் மனைவி சாராள் மரித்து என்ன செய்யப்பட்டாங்க? அடக்கம் பண்ணப்பட்டாங்க. பைபிளில் ரெக்கார்டு இருக்கும். அடுத்து யாக்கோப், ஈசாக்கு விடுங்க, யாக்கோபுடைய மனைவிமார்கள் 2 பேரும், ராகேலும் சரி லேயாலும் சரி, அவர்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கும். ஆனால் ஈசாக்குடைய மனைவியாகிய ரெபேக்காள் மரித்ததுக்கு பைபிள் என்ன கிடையாது? ரெக்கார்டு கிடையாது. ஏன்னா சபைக்கு மரணம் கிடையாது, சபை கிறிஸ்துவனுடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதனால தான் ரெபேக்காளுக்கு என்ன கிடையாது? மரித்ததற்கு மரணம் இருந்துச்சு, ஆனால் அதுக்கான என்ன இல்லை? வசனத்தில் ரெக்கார்டு இல்லை. ஏன் அதை எழுதாமல் விட்டார்னா,
இந்த ரெபெக்காள் சபைக்கு அடையாளமானவள். சொல்லுங்க, ரெபெக்காள் எதுக்கு அடையாளமானவள்? சபைக்கு அடையாளமானவள். சரி, அப்ப சபைக்கு, சபையில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் கோடாகோடியாய் பெருகிற ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரே இல்ல? அந்த ஆசீர்வாதங்கள் உண்டு. அதை எப்படி அனுபவிக்கிறது அதை மட்டும் பார்த்து முடிக்க போறோம். சரியா? வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 11 இருந்து வாசிங்க. ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொல்ல ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொல்ல புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோல் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கிக் கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கு மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியில் ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கு எல்லாம் மொண்டு வார்த்தாள். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள இப்ப கவனிங்களேன், ஆபிரகாம், நல்ல கவனிங்க சம்பவத்தை. ஆபிரகாம் என்ன செய்யறார்னா, தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு ஒரு மணவாட்டியை ஆயத்தப்படுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி வேலைக்காரன் ஊழியக்காரன் எலியேசரை அனுப்பி வைக்கிறார். நல்ல கவனிங்க, ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்குக்கு யாரை ஆயத்தப்படுத்திட்டு வரணும்? மணவாட்டிய ஒரு பெண்ணை என்ன செஞ்சுட்டு வரணும்? ஆயத்தப்படுத்திட்டு வரணும்னு நினைக்கிறார். ஏன்னா இந்த தரிசனம் பெருசு பாருங்க. ஆபிரகாம்கிட்ட ஏராளமான சொத்துகள் இருக்கிறது. அது எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு ஈசாக்கு தான். ஒரே பேரான குமாரன், நேசகுமாரன் வேற. அவன் மூலமாக தான் ஜாதிகள் எல்லாம் என்ன செய்யப்பட போகுது? ஆசீர்வதிக்கப்பட போகுது. ஸோ இப்போ அவனுக்கு வரவேண்டிய மணவாட்டி, அவளை வச்சு தான் இந்த காரியங்கள் எல்லாமே நிறைவேற போகிறது இல்லையா? அவள் வழியாக தான் சந்ததி பெருக போகுது, சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. எல்லாமே ரெபெக்காளை வச்சு தான் இல்லையா? ஸோ இப்போ இந்த ஈசாக்குக்கு வரப்போகிற அந்த மணவாட்டியை ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன செய்யணும்? ரெடி பண்ணணும் இல்லை? ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆயத்தம் பண்ணி அவங்கள என்ன செய்யணும்? கொண்டு வரணுங்கிறது ஒரு பெரிய ஒரு மிஷன் கூட சொல்லலாம் இல்லையா? இப்போ ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு? ஈசாக்குக்கு, தன் மகனுக்கு மணவாட்டியை அனுப்ப வேலைக்காரனை அனுப்பி வைக்கிறார், ஊழியக்காரனை அனுப்பி வைக்கிறார். இதை அப்படியே பிக்சரைஸ் பண்ணி சொல்கிறேனே. பிதாவாகிய தேவன் எப்படி அவருடைய ஒரே பேரான குமாரன், நேசகுமாரன் இயேசுவுக்கு மணவாட்டியாகிய சபையை ஆயத்தப்படுத்த ஊழியர்களாகிய எங்களை கர்த்தர் எப்படி உங்கள்கிட்ட அனுப்பி வைத்திருக்கிறாரோ, நாங்கள் ஆயத்தப்படுத்துறது இல்லை, அவர் தான் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். அதுக்கு நாங்கள் வழி செய்கிறோம், அவ்வளவுதான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதுக்கு நாங்கள் ஆவியானவருக்கு துணை நிற்கிறோம். நாங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துகிறது இல்லை, உங்களை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே இல்லை? அப்படி தான் வசனம் சொல்லுது. சரி,
இப்போ அதுக்கு தான் எங்களை அனுப்பி வச்சிருக்கார் இல்லை? அதை போல் அங்கே ஆபிரகாம் தன் குமாரனுக்கு மனவாட்டியை பார்க்க எலியேசர் அனுப்பிச்சி வச்சிட்டார். இப்போ எலியேசர் நேராக அந்த 16ஆம் தேசத்துக்கு வந்துட்டார். அடிமைத்தனத்தினுடைய தேசத்துக்கு வந்துட்டார். அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிற ஒரு மனவாட்டியை மீட்டு, அவளை ஒரு பெண்ணை மீட்டு மனவாட்டியாக கொண்டு போய் ஈசாக்கிட்ட ஒப்படைக்கணும் இல்லை? இப்போ என்ன தகுதியின் அடிப்படையில் அந்த பெண்ணை தெரிவு செய்வது இல்லையா? என்ன தகுதியின் அடிப்படையில் பெண்ணை தெரிவு செய்கிறது? ரொம்ப கேர்ஃபுல்லாக ரெடி பண்ணணும். பல கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து இருக்கு எஜமானுக்கு. அவரை குறித்து பெரிய தரிசனம் இருக்கு, தேவ தரிசனங்கள்லாம் இருக்கு. காட்ஸ் விஷன் பெருசு. அவரை கொண்டு தான் ஜாதிகளுக்கே ஆசீர்வாதங்கள் கடந்து போக போகுது. இப்போ இவ்வளவும் யார் மூலமாக வரப்போகுதுன்னா, இந்த மனவாட்டி வரப்போகிற ஈசாக்குக்கு மனவாட்டி மூலமாக தான். அப்போ அவ்வளவு என்ன செய்யணும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன செய்யணும்? செலக்ட் பண்ணணும் இல்லை? இந்த நாட்களில் பார்த்துருக்கீங்களா? பெண் பார்க்குற படலத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்க கொடுக்குற லிஸ்ட்டை பார்த்தா இவனுடைய பயோடாட்டாவை விட எது அதிகமாக இருக்குது? அவன் கொடுக்குற ரெக்குயர்மெண்ட் என்னவா இருக்குது? இப்படி இருக்கணும் பாஸ்டர், அப்படி இருக்கணும் பாஸ்டர், அப்படி இருக்கணும் பாஸ்டர், இப்படிலாம் பிறக்காதுப்பா, செய்ய தான் வேணும் இல்லையா? இப்படிலாம் என்ன செய்யாது? பொண்ணை என்ன செய்யாது? இவன் ஆள் பார்த்தா நனைஞ்ச பனைமரம் மாதிரி இருப்பான், அதுக்கு செக்கச்சவேன்னு வேணுமா? பார்த்துருக்கீங்களா? இவன் எப்படி இருப்பான்? நனைஞ்ச பனைமரம் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கான்? கண்ணங்கரேன்னு இருக்கான். ஆனால் அதுக்கு பார்க்குறது எப்படி இருக்கணுமா? செக்கச்சவே. அவ்வளோ ரெக்குயர்மெண்ட்டு இல்லை? இப்போ ஈசாக்குக்கு பெண் பார்க்க இப்படிலாம் ரெக்குயர்மெண்ட் வைக்கல. இப்போ எலியேசர் ஒரு காரியத்தை மனசுக்குள்ளே ஆண்டவர்கிட்ட கேட்குறார். என்ன கேட்குறார்? ஒரு துறவண்டை போய் நின்றுக்கிட்டார். ஆண்டவரே, இந்த ஊரில் இருந்து எல்லா பெண் பிள்ளைகளும் இங்கே தண்ணி எடுக்க வருவாங்கள்ல? ஆமாம். அதில் நான் ஒரு பெண்கிட்ட கேட்பேன். நான் யார் வர்றாங்களோ எல்லார்ட்டையும் கேட்க போகிறேன். என்ன, எனக்கு தண்ணி தான் அப்படின்னு மட்டும்தான் நான் கேட்பேன். உடனே அவன் என்ன செய்யணும்? நீங்களும் குடிங்க, அடுத்து யார் எதுவும் குடிக்கட்டும், உம்முடைய ஒட்டகங்களும் குடிக்கட்டும். எத்தனை ஒட்டகம்? 10 ஒட்டகம். சொல்லுங்க, மொத்தம் எத்தனை ஒட்டகம்? 10 ஒட்டகம். இத்தனை ஒட்டகத்துக்கும் தண்ணி என்ன செய்யணும்? கொடுக்கணும். அந்த பெண் தான் என்னுடைய எஜமானுக்கு என்னவாக இருப்பா? மனவாட்டியா இருப்பா அப்படின்னு தெரிவு செய்கிறான். இப்போ நீங்க சொல்லுங்க, ஈசாக்குக்கு மனவாட்டி ஆகணும்னா முதல்ல யாருக்கு தண்ணி கொடுக்கணுமா? சொல்லுங்க. அடுத்து யாருக்கு தண்ணி கொடுக்கணுமா? ஒட்டகங்களுக்கு என்ன செய்யணுமா? தண்ணி கொடுக்கணும் இல்லை? ஆக்சுவலாக உண்மை என்ன தெரியுமா? அவன் தண்ணி கொடுக்கணும்னு சொல்லலை, தண்ணி கொடுக்கிறேன்னு சொல்லும் பெண் எவ்வளோ, அப்படித்தான் இருக்கு வார்த்தை. கவனிங்க, 14வது வசனமா? 14. திருப்பி வாசிங்க. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆதியாகமம் 24:14. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சத்தமா வாசிங்க பார்க்கலாம். நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவ்வளோ? என்ன செய்யும் பெண் எவ்வளோ? அதை செய்யும் பெண்ணா சொல்லும் பெண்ணா? சத்தமா சொல்லுங்க. அந்த வேலையை செய்து முடிக்கிற பெண்ணை தேடுனானா, அல்ல அந்த வேலையை செய்வேன்னு சொன்ன பெண்ணை தேடுனானா? சத்தமா சொல்லுங்க. சொல்லும் பெண் எவ்வளோ? அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும். இப்ப நல்லா கவனிங்களேன். எலியேசர் மனவாட்டிட்ட எதிர்பார்த்த சுவாபம் என்னன்னா, என் மணவாளனுடைய சரீரத்தோட கூட இணைந்து யாரால வேலை செய்ய முடியும்னா, ஈசாக்கோட சேர்ந்து யாரால வேலை செய்ய முடியும்னா, நல்ல வேலை செய்கிற பலசாலியான ஆள் எனக்கு தேவையில்லை. எலியேசர் நினைக்கிறத பாருங்க. எனக்கு பலசாலியான ஆள் தேவையில்லை. ஆண்டவரே, இந்த ஒட்டகங்களுக்கெல்லாம் தண்ணி எடுத்து கொடுத்துட்டா ரொம்ப பலசாலியா இருப்பா, இல்லை நல்லா வேலை செய்வாக்கா, வயலில் இறங்கி வேலை செய்வா, ஆடு மாடு மேய்க்கிற இடத்துக்கு போயிடுவா, எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவா, அவளே பார்த்துக்குறோம். அப்படிப்பட்ட ஸ்ட்ரென்த்தான ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தான ஒரு ஆளை பிடிச்சிட்டோன்னா ரொம்ப எல்லா சொத்துக்களையும் மெயின்டைன் பண்ணிடுவா, ரொம்ப ஞானம் இருக்கும், அப்படி படிச்சிருக்கணும், இப்படி படிச்சிருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், அதெல்லாம் சொல்லலை.
ஈசாக்கோட சேர்ந்து வேலை செஞ்சு நிற்கிற ஒரு ஆள் வேணும்னா, ஈசாக்குடைய சரீரத்தில் பாதியா மாறி வேலை செய்கிற ஒரு ஆள் வேணும்னா, அவளுக்கு என்ன திறமை இருக்குன்னா, அவ என்ன செய்கிறாள் என்பது முக்கியம் அல்ல, அவ என்ன சொல்லுகிறாள் என்பதுதான் முக்கியம். அவளுடைய செய்கை முக்கியம் அல்ல, வார்த்தை தான் முக்கியம். அவங்களுக்கு புரியும்படியாக சொல்றேன். உங்களுக்கு இப்படி கொஞ்சம் பிக்சரைஸ் பண்ணி காட்டுறேனே. இப்போ எலியேசர் வந்து நிற்கிறார், துறவண்டை நின்றுட்டார். அவர்கிட்ட 10 ஒட்டகம் இருக்கு. சொல்லுங்க, எத்தனை ஒட்டகம் இருக்கு? 10 ஒட்டகம் இருக்கு. ஒரு ஒட்டகம் 200 லிட்டர் தண்ணி குடிக்கும். சொல்லுங்க, ஒரு ஒட்டகம் எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கும்? 200 லிட்டர். 200 லிட்டர்னா உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் இந்த வீட்டில் தண்ணி கேன் வாங்குறீங்களே, வாட்டர் கேன் வாங்குறீங்கல்ல, மினரல் வாட்டரு, அது வந்து 20 லிட்டர் கேன். அது ஒரு கேன் வந்து எத்தனை லிட்டரு? அப்போ அது மாதிரி ஒரு ஒட்டகம் வந்து 10 கேன் குடிக்கும் பாருங்க. ஒரே ஒரு ஒட்டகம். அது வந்து நான் சொல்கிறது சாதாரணமான ஒட்டகம். அது வனாந்தரத்தில் பயணம்லாம் செஞ்சுட்டு வந்துருந்துச்சுன்னா அது லெவல் என்னது வேற. சரி, இருந்தாலும் இப்படி வச்சுக்கிடுவோம், குறைஞ்சதே வச்சுக்கிடுவோம். ஒரு ஒட்டகம் 200 லிட்டர் குடிக்குது, 20 கேன். அப்போ 10 ஒட்டகம்னா எத்தனை லிட்டர் குடிக்கும்? 2000 லிட்டரு, 100 கேன் தண்ணி குடிக்கும். எத்தனை கேன் தண்ணி குடிக்கும்? 100 கேன் வந்து என்ன செய்யும்? உங்களுக்கு புரிய முடியாது சொல்லுவோம். உங்களை கலோக்கியலாகவே வர்றேன். 100 குடம்னு வச்சுக்கிறோங்க. சொல்லுங்கள், எத்தனை குடம்? 100 குடம் தண்ணி எடுத்து ஊற்றணும். இப்போ ரெபேக்காள் எத்தனை குடத்தை தண்ணி எடுக்கணும்? 100 குடம் தண்ணி எடுத்து ஊற்றுனாதான் இந்த 10 ஒட்டகங்களும் என்ன செய்யும்? அதை வந்து குடித்து தீரும். இல்லை, குடித்து தீரும். இப்போ கவனிங்களேன், 10 ஒட்டகம் இருக்குது. அதில் ஒரு ஒட்டகம் ரொம்ப சூப்பராக அழகாக அலங்கரித்து வச்சுருக்கு. யாரை ஏற்றிட்டு போகிறதுக்கு? மணவாட்டியை ரெபேக்காளை ஏற்றிட்டு போகிறதுக்கு அது அழகாக அலங்கரித்து வச்சிருக்கார் இல்லையா? இப்போ எலியேசர் பக்கத்தில் அந்த ஒட்டகம் நிற்கிது. ஒட்டகம் எதை அடையாளப்படுத்துதுன்னா ஆவியானவரை அடையாளப்படுத்தும். சொல்லுங்கள், ஒட்டகம் எதை அடையாளப்படுத்துது? ஆவியானவரை அடையாளப்படுத்தும். வேதத்தில் நிறையா விஷயங்கள் ஆவியானவருக்கு இருக்குல்ல. புறா ஆவியானவரை அடையாளப்படுத்தும், தண்ணீர் ஆவியானவரை அடையாளப்படுத்தும், எண்ணெய் ஆயில் ஆவியானவரை அடையாளப்படுத்தும், அக்கினி ஆவியானவரை அடையாளப்படுத்தும், ஈசோப்பு ஆவியானவரை என்ன செய்யும்? அது அடையாளப்படுத்தும். இல்லை, நிறைய விஷயங்கள் ஆவியானவரை அடையாளப்படுத்தும். அதில் ஒன்று இந்த ஒட்டகங்கிறது. பைபிளில் எங்கெல்லாம் நீங்கள் ஒட்டகம்னு வருதோ அதெல்லாம் என்ன அர்த்தம்னா அது ஆவியானவரை அடையாளப்படுத்தும். சொல்லுங்கள், யாரை அடையாளப்படுத்தும்? ஆவியானவரை அடையாளப்படுத்தும். நீங்கள் சங்கீதம் 118 ஒன்றாவது வசனம் பாருங்களேன், அந்த தலைப்பில் பாருங்களேன். சங்கீதம் 118 அந்த 1க்கு மேலே ஒரு தலைப்பு இருக்கும் பாருங்க. என்ன போட்டிருக்கு? என்ன ஒரு வார்த்தை போட்டிருக்கும் பாருங்க. அலப்னு போட்டிருக்கா? சங்கீதம் 118க்கு மேலே 1ஆவது வசனத்துக்கு மேலே பாருங்க. என்ன பண்ணிக்கணும்? 119 பண்ணிக்கணும். 119 இல்லை, 119 பாருங்க. 1ஆவது வசனத்துக்கு மேலே என்ன போட்டிருக்கு? ஆலப் போட்டிருக்கா? அதான் எபிரேயத்தில் எழுத்து. அது ஆலப் அப்படிங்கிறது எழுத்து. அது பிதாவை குறிக்கும். சொல்லுங்க, அது யாரை குறிக்கும்? பிதாவை குறிக்கும். அடுத்து 9வது வசனத்தில் ஒரு தலைப்பு போட்டிருக்கும் பாருங்க. 9வது வசனத்தில் என்ன தலைப்பு போட்டிருக்கு? பேத் இருக்கா? அது வந்து குமாரனை குறிக்கும். பிதா, அடுத்தது யாரு? குமாரன். சரி, அதுக்கு அடுத்தது 17ல் ஒரு தலைப்பு போட்டிருக்கு பாருங்க. என்ன போட்டிருக்கு? கிமல் போட்டிருக்கா? அப்போ எழுத்து பிதா, 2வது எழுத்து குமாரன், அப்போ 3வது எழுத்து யாரு தான்? ஆவியானவர் தானே. கிமல், GIMEL. கிமல். கிமல்னா என்ன அர்த்தம்னா ஒட்டகம்னு அர்த்தம். சொல்லுங்க, கிமல்னா என்ன அர்த்தம்? ஒட்டகம். அந்த கிமலை தான் ஆங்கிலத்தில் கொஞ்சம் மருவி என்னன்னு சொல்றாங்க? கேமல்னு சொல்றாங்க. சரியா? அந்த எழுத்து எப்படி இருக்குன்னா, ஒட்டகம் அப்படி காலை எடுத்து அப்படி வச்சா எப்படி நிற்கும் அதே போல இருக்கும். அதை ஹீப்ரூவில் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி என்ன செய்யும்? ஒட்டகம் மாதிரியே இருக்கும். ஒட்டகம் யாரை அடையாளப்படுத்துதுன்னா ஆவியானவரை. சொல்லுங்க, ஒட்டகம் யாரை அடையாளப்படுத்துது? ஆவியானவரை அடையாளப்படுத்தும். இன்னொரு கூட புரியும்படியாக சொல்லட்டுமா? வனாந்தரத்தில் ஆசரிப்பு கூடாரம் இருக்கு. சொல்லுங்க, வனாந்தரத்தில் என்ன இருக்கு? அதுக்குள்ள தேவன் வீற்றிருக்கிறார். சொல்லுங்க, யார் வீற்றிருக்கிறது? அலப்பாகிய தேவன் வீற்றிருக்கிறார். அந்த கூடாரத்துக்கு வாசல் யாருன்னா குமாரன் தான். அவர் சொன்னார்ல, நானே என்னவாக இருக்கிறேன்? வாசல்னார்ல. அப்ப ஆசரிப்பு கூடாரத்துக்கு யார் வாசல்? குமாரன். அவர் தான் வாசல். பேத் அவர் தான் வாசல்.
இப்ப ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பிதாட்ட போகணும்னா, குமாரன்ட்ட போகணும்னா, ஆசரிப்பு கூடாரத்திற்கு வனாந்தரத்தில் நீங்க எதுல தான் டிராவல் ஆக முடியும்? வனாந்தரத்தில் என்ன வெஹிக்கிள் தான் டிராவல் ஆக முடியும்? ஒட்டகத்தில் தானே. அப்ப ஒட்டகங்கிற ஆவியானவர் மூலமா நீங்க டிராவல் ஆனா, அவர் கொண்டு போய் உங்களை பேத்துங்கிற வாசல்ல குமாரனாகிய இயேசுட்ட விடுவாரு. அவரு கொண்டு போய் அளப்பாகிய தேவன்ட்ட உங்களை விட்டுருவாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப ஆவியானவர் துணையோட தான் நீங்க இயேசுவிடம் போக முடியும். இயேசுவினுடைய துணையோட தான் யார்கிட்ட போக முடியும்? இல்ல உண்மைதானா? ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒருவனும் கர்த்தரை, இயேசுவை கர்த்தர் என்று என்ன செய்ய முடியாது? அறிக்கை செய்ய முடியாது. சரி, அப்போ ஒட்டகம் எதை குறிக்குதுன்னா ஆவியானவரை. சீக்கிரம் சொல்லுங்க, ஒட்டகம் எதை குறிக்குது? இப்ப கவனிங்களேன், எலியேசர் நிக்கிறாரு, பக்கத்துல ஒட்டகம் நிக்குது, அலங்கரிக்கப்பட்ட ஒட்டகம். அது யாருக்கு அடையாளமா இருக்கு? சத்தமா சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ஆவியானவருக்கு. சரியா? இப்ப எலியேசர் ஆவியானவரை எப்படி பொண்ணை செலக்ட் பண்ணலாம்? இப்ப ஆவியானவர் எலியேசர்ட்ட, நீயே சொல்லு, என்ன நினைச்சிருக்க, மனசுல என்ன நினைச்சிருக்க சொல்லு. ஆண்டவரே, நான் இங்க நிக்கிறேன், பெண்கள்லாம் வருவாங்கல்ல, தண்ணி எடுக்க வருவாங்க. சரி, அதுல எல்லா பெண்டையும் நான் போய் கேட்கிறேன். என்ன கேட்க போற? நான் எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தான்னு கேட்பேன். உடனே அந்த பொண்ணு என்ன செய்யணும்? எனக்கும் தண்ணி கொடுக்கணும், இங்க இருக்கிற எல்லா 10 ஒட்டகங்களுக்கும் என்ன கொடுக்கணும்? தண்ணி கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டா அவ தான் பலசாலி, பார்த்துக்குங்க, ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஆள், பார்த்துக்குங்க, எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிடுவா. அந்த பொண்ணையே நம்ம ஈசாக்கு என்ன பண்ணிடுவான்? ஃபிக்ஸ் பண்ணிடுவான். எத்தனை குடம் தண்ணி எடுக்கணும்? சத்தமா சொல்லுங்க, 100 குடம். சத்தமா சொல்லுங்க, எத்தனை குடம் தண்ணி எடுக்கணும்? 100 குடம். இல்லை, யோசிச்சு பாருங்க. ஒரே நேரத்தில் ரெபேக்கால் 100 குடம் தண்ணி எடுத்து ஊத்துனா ரெபேக்கால் நிலைமை என்ன ஆகும்? நீங்க சொல்லி பாருங்களேன். 100 குடம் தண்ணி ஏதாவது இந்த என்ன சொல்றது, பெண்கள்கிட்ட சொல்லி பாருங்க, கல்யாணம் ஆற போற பெண்கள்கிட்ட 100 குடம் தண்ணி எடுத்தால் தான் உனக்கு கல்யாணம்னு என்ன சொல்லுவாங்க? கல்யாணமே வேணும். கரெக்டாக சொல்லி பதிலா உங்க மனைவிட்ட சொல்லி 100லாம் வேணாம், 10 குடம் தண்ணி எடுக்க சொல்லுங்க பாப்பா உங்க மனைவி. இன்னைக்கு நிலைமை என்ன ஆகுது பாப்போமா? அப்புறம் அந்த நாளை சகிப்பவன் யாருன்னு ஆயிரும். இல்லை, உண்மைதானா? இன்னைக்கு பெண்கள் எந்த அளவுக்கு போயிட்டாங்க தெரியுமா? இப்ப வீட்டில் குடமே கிடையாது, இருந்தா தானே எடுக்க சொல்லுவ. இப்ப என்னவே இல்லை, குடமே கிடையாது, பக்கெட்டு தான், முடிஞ்சா நீயே தூக்கு. இல்லை, அப்ப இப்ப எலியேசர் 100 குடம் தண்ணி எடுத்தாதான் பொண்ணுன்னா ஆவியானவர் என்ன சொல்லுவாரு? இங்க பாரு, நீ பொண்ணை கூட்டிட்டு போக வந்தியா, காலி பண்ண வந்தியா? 100 குடம் தண்ணி எடுத்து ஒரு பொண்ணு கொடுத்து ஊத்துனா என்ன ஆகும்? இல்லை, இது பிசிக்கலா என்னவே இல்லை, சாத்தியமே கிடையாது. இல்லை, சாத்தியமே இல்லை. இப்ப எலியேசர் சொல்றார், இல்ல ஆண்டவரே, அப்படி செஞ்சாதானே அந்த பெண்ணு நல்லா செலக்ட் பண்ணி மணவாளனுக்கு. அப்பதான் ஆவியானவர் சொல்றாரு, இல்லப்பா எலியேசர், நீ செய்கைய பார்க்கிற, நான் என்ன பார்க்கிறேன்னா இத செய்வேன், இது முடியுமா முடியாதாங்கிறது அப்புறம், விசுவாசிச்சு நான் இந்த காரியத்தை செய்வேன், இது நடக்கும், இது வாய்க்கும், இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பெண்ணவளோ. எலியேசர், நீ செய்கைய பார்க்கிற, நானோ அவள் சொல்லை பார்க்கிறேன். நீ செய்கைய கிரியைய பார்க்கிற, நான் அவளுடைய வார்த்தையை பார்க்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப ஆண்டவர் அவருடைய சரீரத்தோட நீங்க இணைக்கப்பட்டிருக்கீங்கன்னா, ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது முதல்ல கிரியைகளை அல்ல, முதல்ல அவர் எதை எதிர்பார்க்கிறாரு? வார்த்தையை எதிர்பார்க்கிறார். நீ என்ன பேசுற? எலியேசர் ரெபெக்காளுடைய கையை பார்க்கிறான், அது என்ன வேலை செய்யும்னு. ஆனா பக்கத்துல நின்று ஆவியானவர் அவளுடைய வாயை பார்க்கிறாரு, இவ என்ன சொல்லுவா. இவன் செய்கையில் வல்லமையுள்ள ஆளை தேடுறான் எலியேசர், ஆனா ஆவியானவர் வாக்குல வல்லமையுள்ள ஆளை தேடுறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஏன்னா அவருக்கு தெரியும், ஒருவன் அல்லது ஒருத்தி சொல் தவறாதவனானால் அவன் அல்லது அவள் பூரண புருஷனாயிருப்பாள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப எலியேசர் செய்கையை பார்க்கிறான், ஆனா ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? வாயின் வார்த்தைகளை பார்க்கிறார்.
இல்லை? அப்ப மணவாட்டியினுடைய முதல் தகுதி என்ன செய்கிறீர்கள் என்பதல்ல, என்ன பேசுகிறீர்கள் என்பது. இல்லை? நாம் அதிகமாக எதில் கவனம் வச்சுட்டோம்னா, எதுலையே கவனம் வச்சிருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதிலேயே நம்முடைய ஸ்ட்ரென்த்தை செலவிடுகிறோம். நாம் எதையே கவனிக்கிறது இல்லை, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, வார்த்தையை பேசுறது இல்லை, வார்த்தையை கேட்கறது கிடையாது. ஆனால் ஆவியானவர் எதை கவனிக்கிறார்னா, நீ என்ன பேசுற. இல்லை? இப்போ எலியேசர் அது எப்படி, அதுக்காக நான் இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதுமா? வார்த்தையில் பேசிகிட்டே இருந்தால் மட்டும் போதுமா? இப்போ எலியேசர் கேட்பார்ல, அப்போ செயல் அவசியம் இல்லையா? அவர் செய்யணுமா வேணாமா? காரியங்கள் நடக்கணுமா வேணாமா? இல்லை? இப்போ ஆவியானவர் சொல்றார், இல்லை, அவ முதல்ல விசுவாசிச்சு வார்த்தையை சொல்ல முடியுமா முடியலையான்னு யோசிக்கிறதே இல்லை, பேச்சு இல்லை. விசுவாசிச்சு வார்த்தையை பேசுறாளா, அதுதான் எனக்கு முக்கியம். சரி, அப்ப விசுவாசிச்சு வார்த்தையை பேசிட்டா அவ என்ன வார்த்தையை சொல்றாளோ அதை செய்ய பண்ண நான் வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவ இந்த 10 ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்க முடியுமா முடியாதான்னு யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கவில்லை, செயலை பார்த்து கொண்டிருக்கிறவர் அல்ல. விசுவாசிச்சு நான் செய்து முடிக்கிறேன், கர்த்தர் நான் கையிட்டு செய்கிறவைகளை ஆசீர்வதிப்பா, என்னை பெருக பண்ணுவா, இது நடக்கும், முடியும், கிடைக்கும், வாய்க்கும். அவ அறிக்கை பண்றாளா, நான் மற்றதை பார்த்துக்கிடுவேன், நான் அதை செய்ய பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, யாரால ஆகும்? அப்ப நீங்க வார்த்தையை சொல்லுங்க, வார்த்தையை பேசுங்க, காரியமாகும்படி கர்த்தர் வாய்க்க பண்ண வல்லமையுள்ளவராய். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப நான் இப்படி கேட்கிறேன், கரெக்டா எனக்கு தெளிவா பதில் சொல்லணும். ரெபேக்கால கொண்டு வந்து யாரோட இணைக்க போறாங்க? சத்தமா சொல்லுங்க. அதுக்கு ஆவியானவர் அவளுடைய கையை பார்க்கல, என்ன செய்ய போறான்னு பார்க்கல, என்ன சரி அப்படியே விடுங்க. இப்ப ரெபேக்காள் யாருக்கு அடையாளமானவர்? சபைக்குங்கிறது இருக்கட்டும், சபைக்குள்ள நீங்க இருக்கீங்க தானே, உண்மை தானே? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப சொல்லுங்க, மணவாட்டியாகிய எனக்கு சொல்லுங்க, மணவாட்டியாகிய. இப்ப ரெபேக்காள் யாருக்கு அடையாளமானவங்க? உங்களுக்கு அடையாளமானவங்களா? இப்ப உங்களை கொண்டு போய் யாருடைய சரீரத்தோட ஆவியானவர் நினைக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, யாருடைய சரீரத்தோட? இன்னும் சிலர் சொல்லாம இருக்கீங்க, யாருடைய சரீரத்தோட? யாருடைய சரீரத்தோட? அவர் வார்த்தை தானா? அவர் வார்த்தையாகிய இயேசு தானா? அவர் வார்த்தையாகிய கர்த்தர் தானா? ஆதியில தேவனோடு வார்த்தையா இருந்தவர் தானா? ஆதியில வார்த்தையா இருந்தவர் தானா? தேவனோடு வார்த்தையா இருந்தவர் தானா? வார்த்தையாகிய தேவனோ இருக்கிறவர் தானா? அப்ப அவரோட யாரை இணைக்க முடியும்னா, எவன் வார்த்தையை பேசுறானோ அவனை தான் அவரோட இணைக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் வார்த்தையினாலேயே எல்லாவற்றையும் செய்கிறவர் பிரதர். இல்ல, பிரச்சனை என்னன்னா, சபையில நம்மகிட்ட பிரச்சனை என்னன்னா, நம்ம வார்த்தைக்கு கவனம் கொடுக்கறது இல்ல, எதுலயே முக்கிய, எதை பத்தியே நம்ம சிந்திக்கிறது, என்ன செஞ்ச, என்ன பண்ண, என்ன பண்ண, என்ன பண்ண. அவர் என்ன கேட்கிறாரு? நீ என்ன பேசுன, அத சொல்லு. நீ என்ன பேசுற? ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நீ என்ன பேசுற? என் வார்த்தையை பேசுறியா? வாக்குத்தத்தத்தை பேசுறியா? இயேசுவோட இணைகிறேன்னு சொல்றியே, அவர் சரீரத்தில் பாதியா இருக்கிறேன்னு சொல்றியே, மணவாட்டின்னு சொல்றியே, அவர் வார்த்தை தானே. அப்ப அவர் சரீரத்தில் பாதியாகிய நீயும் எதை பேசணும்? வார்த்தையை தானே பேசணும். இல்ல, நல்லா கவனிங்களே, நல்லா கவனிங்களே, இப்படி யோசிச்சிங்களே. எத்தனை குடம் தண்ணி ஊற்றணும்? சீக்கிரம் சொல்லுங்கள், எத்தனை குடம் தண்ணி ஊற்றணும்? 100 குடம் தண்ணி ஊற்றணுமா? 100 குடம் தண்ணி ஊற்றணும். நான் கேட்குறேன், ஒரே நாளில் ஒரே நேரத்தில் 100 குடம் தண்ணி அந்த ஊற்றுலேருந்து டக்குன்னு எடுத்தீங்கன்னு வைங்களேன், ஊற்றே என்ன ஆகி போயிடும்? வற்றி போயிடுமா? உண்மை தானே? நீங்கள் எங்கே ஒரு நாள் ஃபுல்லாக போரை ஓட்டி விடுங்க, ஓட்டி தண்ணியை ஃபுல்லாக வெளியே விடுங்க, என்ன ஆயிரும்? அடுத்த நாள் போரு ட்ரை ஆகி போயிடுமா? ட்ரை ஆகி போயிடுமா? எடுக்கு மட்டும்தான் அதில் எடுக்கலாம், இல்லை? அதுக்கு மேலே என்ன ஆகி போயிடும்? ட்ரை ஆகி போயிடும், வற்றி போயிடும். இல்லை, நான் சொல்லட்டுமா, இங்கே உண்மையாகவே 100 குடம் தண்ணி எடுக்கிறதுக்கு ரெபேக்காளுக்கு பலனும் வந்துச்சு,
அதை எடுக்கிறதுக்கு ஊற்றும் அங்க ஊறுச்சு. காரணம் என்ன தெரியுமா? வார்த்தை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப ஆவியானவர் உங்ககிட்ட எதை எதிர்பார்க்கிறார்? அதிகமா எதை பேசணும்? நீங்க யாருடைய வார்த்தையை பேசணும்? உங்களுக்கு தெரியும், பிரசங்கி 5:6 வாசிங்களே. பிரசங்கி 5:6 வாசிங்க. 5வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, நேரம் இல்லை. உன் மாம்சத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சீக்கிரம் வாசி, எடுத்துக்கலாம். பக்கம் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் 795 எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானே. உன் கைகளின் கிரியைய இப்ப என்னை பாருங்க. எப்ப ஒரு மனுஷனுடைய கைகளின் கிரியையை அழிக்கிறார்னா எதை கேட்டு? சத்தமா சொல்லுங்க. அப்ப கைகளின் கிரியையை அழிக்கிறது வார்த்தையை கேட்டுன்னா அதை அப்படியே திருப்பி போடுவான். ரிவர்ஸ்ல சொல்லுங்க. கைகளின் கிரியையை ஆசீர்வதிக்கிறதும் எதை பார்த்துதான்? அப்ப நீங்க என்ன பேசுகிறீங்கிறத வச்சுதான் நீங்க செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இல்ல உங்க தொழிலாகட்டும், ஊழியமாகட்டும். பிரதர், நீங்க சபையோட சேர்ந்து இருக்கிறீங்க, கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் சாயல், எல்லாம் உண்மை, யாரும் மறுக்கல. ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னா, நீங்க என்ன செய்றீங்கிறதுல இல்ல, என்ன பேசுறீங்க. உங்க தொழில் ஆசீர்வதிக்கப்படணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறேன், பிரதர் தொழில் ஆசீர்வதிக்கப்படணும், ஜெபனிக்கணும் பிரதர், இதுக்கு ஜெபனிக்கணும் பிரதர், அதுக்கு ஜெபனி. நல்லது, ஜெபிக்க சொல்றது தப்பு கிடையாது, அது நல்லது. ஆனா அது மட்டும் பத்தாது. நீங்க ஒவ்வொரு நாளும் எழுந்து உட்கார்ந்து எதை பேசுறீங்க? வாக்கு தத்தங்களை ஒவ்வொரு நாளும் வாயார பேசுங்க, வாயார சொல்லுங்க. நீங்க வாக்கு தத்தங்களை பேச 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 ஆவியானவர் அதை செய்து முடிக்கத்தக்க பலனை உங்களுக்கு அருள ஆரம்பிப்பா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப சொல்லுங்க, கிரியைகளை பார்த்து ஆசீர்வதிக்கிறாரா, வார்த்தையை பார்த்து ஆசீர்வதிக்கிறாரா? என்னாகும் 14:28 என்னாகும் 14:28 இஸ்ரவேலர்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. என்னாகும் நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். போதும். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்னா, உங்க கிரியைகளை எப்ப ஆசீர்வதிப்பார்னா, நீங்க பேசுகிற பேச்ச வச்சுதான். இல்ல என்ன பேசுறீங்க? பிரதர் உயிர் தெழுந்தோம் பிரதர், சபைக்குள்ள இருக்கிறோமா, சபைக்குள்ள இருக்கிறோம் பிரதர், சரீரத்தின் நம்ம தேவ சாயலாய் மாற்றப்பட்டிருக்கோமா, ஆமா பிரதர், மரண சாயலானோமா, மரண சாயலானோம். இப்ப உயிர் தெழுதலின் சாயல இணைக்கப்பட்டோமா, இணைக்கப்பட்டோம். பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல ஒரு ஆள் ஆயிட்டோமா, பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல ஒரு ஆள் ஆயிட்டோம். கிறிஸ்துவின் சரீரத்தோட சேர்ந்துட்டோமா, கிறிஸ்துவின் சரீரத்தோட சேர்ந்துட்டோம். அப்ப கிறிஸ்துவின் சரீரத்தோட நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா, இனிமே அவர் முதல்ல உங்க செய்கையை பார்க்க மாட்டாரு, உங்களுடைய எதை தான் பார்ப்பாரு? வார்த்தையை தான் பார்ப்பாரு. இப்ப விளங்குதா உங்களுக்கு? நீங்க என்ன பேசுறீங்கிறதா உங்களுடைய வாழ்க்கை. மரணமும் ஜீவனும். இந்த பிரசங்க 5-6 பொது மொழிபெயர்ப்பு இல்லையா, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மரணமும் ஜீவனும் எதுல இருக்கிறதா? பொது மொழிபெயர்ப்பு நல்லா இருக்கு. சாவும் வாழ்வும் உங்க நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இல்ல இப்ப சொல்லுங்க, உங்க வாழ்க்கை எதுல வச்சிருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. எபேசியர் 5:6 பொது மொழிபெயர்ப்புல தானே? மன்னிக்கிறேன், பிரசங்கி 5:6. வாய் தவறி பேசி பழிக்கு ஆளாகாதபடி பார்த்துக்கொள்.
தவறுதலாய் செய்துவிட்டேன் என்று தவறுதலாக இப்படி செஞ்சிட்டேன்னு வானதூதரிடம் சொல்லும்படி நடந்து கொள்ளாதே. வானதூதரிடம் சொல்லும்படி நடந்து கொள்ளாதே. உன் பேச்சின் பொருட்டு கடவுள் உன் மீது சினங்கொண்டு நீ செய்தவற்றை அழிக்கும்படி நடந்து கொள்வானேன். நீ ஏன் தவறுதலா பேசிட்டேன், இப்படி ஆயிப்போச்சு, அப்படி ஆயிப்போயிடுச்சு அப்படின்னு அந்த அளவுக்கு நீ என்ன செய்யாத, நடந்துக்காத. வாயின் வார்த்தையில பழி சொல்லுக்கு ஆயலாயிராத. நீ என்ன பேசுங்கிறத தான் வச்சு ஆவியானவர் உன் வாழ்க்கையில வேலை செய்ய முடியும். இல்ல வாசிங்களே, எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 23 இருந்து வாசிங்களே. 23 இருந்தே வாசிங்க. எபேசியர், நான் அதோட முடிக்கலாம். எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 23 இருந்து வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி 23 இருந்து 25 வாசிங்க. அப்புறம் பிறகு வாசிக்கலாம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். மரித்து உயிர்த்தெழுந்து புதிய மனுஷனை நீங்க தரித்துக் கொள்ளுங்க. எப்படி தரித்துக் கொள்ள முடியும் இத? அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். தமிழ்ல மெய்யை பேச கடவன் போட்டாங்க இல்ல. நீங்க ஆங்கிலத்தில் வாசிச்சு பாருங்க, ட்ரூத் அப்படின்னு இருக்கும், ட்ரூத்னு இருக்கும். நீங்க இன்னும் கரெக்டா கிரீக்ல வாசிச்சீங்கன்னா அலைத்தியா அப்படின்னு இருக்கும். ALAYTHIA அலைத்தியா அப்படின்னு இருக்கும். அலைத்தியானா சத்தியம். இயேசு சொன்னார்ல, நானே வழியும் சத்தியமும், அதான் அலைத்தியா. சத்தியம்னா அலைத்தியா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். கிரேக்க வார்த்தையில் கிரீக் ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரியில் 225 நினைக்கிறேன். ஜினா கிரீக் G225 225 வார்த்தை ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரியில். அது அலைத்தியா அப்படிங்கிற வேர்டு இருக்கும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த அலைத்தியாவை தான் இங்கேயும் பவுல் எழுதுறாரு. ஒருவருக்கு ஒருவர் மெய்யை பேசுங்கன்னா என்ன அர்த்தம்னா சத்தியத்தை பேசுங்க. சத்தமா சொல்லுங்க, ஒருவருக்கு ஒருவர் எதை பேசுங்க? சத்தமா சொல்லுங்க, ஒருவருக்கு ஒருவர் எதை பேசுங்க? சத்தியம்னா என்ன? இயேசு சொன்னார், வான் உங்களுக்கு சொன்ன வசனமே சத்தியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப அவர் சொல்லும்போது, எப்பா உங்களுக்குள்ள பேசுனீங்கன்னா முதல்ல எதை பேசுங்க? வசனத்தை பேசு. உங்களுக்கு தெரியுமா, 4வது அதிகாரம் முதல் 3 அதிகாரத்தில் இன் கிரைஸ்ட் டாக்ட்ரினை பேசுவார். இன் கிரைஸ்ட் அப்படின்னா கிறிஸ்துக்குள்ள நீ இருக்கிறதுனால, மரித்து உயிர்த்தெழுந்ததுனால, இயேசுடைய சாயலோட இணைக்கப்பட்டதால, எப்படி வேணா சொல்லலாம், சபைக்குள்ள இருக்கிறதுனால, அவர் சரீரத்தோட ஐக்கியம் ஆயிட்டதுனால, மனவாட்டி ஆயிட்டதுனால, எப்படி வேணா எடுத்துக்கலாம். அதனால உனக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் 3 அதிகாரத்தில் எபேசியன்ஸ் ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ல அதை பேசுவார். 1, 2, 3ல இன் கிரைஸ்ட் டாக்ட்ரினை பேசுவார். இப்போ பேசிட்டு இப்போ 4ல இருந்து என்ன ஆரம்பிக்க போறாருன்னா, எப்படிலாம் நீ பரிசுத்தமா வாழணும், வேசிக்கலராயிராமல், விபச்சாரக்கரராயிராமல், திருடனாயிராமல், கணவன் மனைவி உறவுல எல்லாவற்றிலும் நீங்க எப்படிலாம் வாழணும், லைஃப் எப்படி இருக்கணும், மாரல் லைஃப் எப்படி இருக்கணும்னு சொல்ல போறார். இப்பதான் ஆரம்பிக்கிறார். 4வது அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது முதல்ல அவர் எங்க ஆரம்பிக்கிறார் தெரியுமா? புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கீங்க. அடுத்து சொல்றாரு, முதல்ல ஒருவருக்கு ஒருவர் சத்தியத்தை பேசுங்க. எதை பேசுங்க? அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, உன் வாயின் வார்த்தைகள் சரியாகாம இனிமே நான் சொல்ல போற பரிசுத்த வாழ்க்கைய வாழ முடியாது உன்னால. இந்த வாயை நீ சரி பண்ணாம, வாயினால நீ வார்த்தையை பேசாம, சத்தியத்தை வசனத்தை பேசாம, நான் இனிமே சொல்ல போற வேசிக்கலராயிராமல், விபச்சாரக்காரனாயிராமல், திருடனாயிராமல், பொய்யனாயிராமல், கணவன் மனைவி உறவுல இப்படி இருங்க, இதெல்லாம் செய்யுங்க, அதெல்லாம் செய்யுங்க, இது எதையுமே உன்னால செய்ய முடியாது. எது இல்லாம? வார்த்தை இல்லாம. இல்ல வாசிங்களே, ஆச்சரியங்களா? 27 இருந்தா 26ல இருந்து வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். தொடர்ந்து எழுதுறார் பாருங்க, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அப்ப சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கும் மேல நீங்க எரிச்சலா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா அது பாவம். சரியா? அது என்னது? பாவம். அடுத்து, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள்,
திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். மாரல் லைஃப் ஆரம்பிக்கிறதே வார்த்தையில தான் அவர் ஆரம்பிக்கிறாரு. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நல்ல கவனிங்க, மேல என்ன சொன்னாரு? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சாயங்காலத்துக்குள்ள உங்க கோபம் என்ன கனவு கிடவுது, தனியை கிடவுன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல என்ன சொன்னாரு? சாத்தானுக்கு என்ன செய்யாதிருங்க. அப்ப நீங்க கோபப்பட்டு பேச 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 யாருக்கு இடம் கொடுக்குறீங்கன்னா சாத்தானுக்கு இடம் கொடுக்குறீங்க. ஒன்று. அதே நேரத்தில் நல்லா கவனிங்க, எனக்கு நேரம் இல்லை, 2-3 மினிட்ஸ் முடிச்சிடுறேன். ஒரு பக்கம் நாம கோவப்பட்டு ஆவியானவர் நம்முடைய எதை கவனிச்சுட்டே இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வார்த்தையை கவனிச்சுட்டே இருக்காரு. அதை வச்சுதான் நம்ம கிரியைகள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இப்போ நீங்க கோவப்பட்டு தவறான வார்த்தைகளை, நெகட்டிவான வார்த்தைகளை பேச 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 என்ன நடக்கும்னா, ஒரு பக்கம் சாத்தானுக்கு இடம் கொடுக்குறோமா? சொல்லுங்க, ஒரு பக்கம் யாருக்கு இடம் கொடுக்குறோம்? அதே நேரம் இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னா, ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். சொல்லுங்க, ஆவியானவரை. இதே வசனத்தை பொதுமொழியில் வச்சுறீங்களா? 26 இருந்து தானே வாசிங்க, வேகமா வாசிங்க. உங்கள் கோபம் உங்களை பாவம் செய்ய கொண்டு செல்லும் அளவு அனுமதிக்காதீர்கள். நாள் முழுவதும் கோபம் உடையவர்களாக இருக்காதீர்கள். உங்களை வீழ்த்துவதற்குரிய வழியை பிசாசுக்கு கொடுக்க வேண்டாம். ஒருவன் திருடுகிறவனாக இருந்தால் தன் திருட்டை நிறுத்துவானாக. உங்களை வீழ்த்துவதற்கு உரிய வழியை யாருக்கு கொடுத்துறாதீங்க? பிசாசு. நீ கோவப்பட்டு பேசிட்டே இருந்தீங்கன்னா தவிர ஆவியானவரே அதைத்தான்ப்பா கவனிச்சுட்டு இருக்காரு. ஆவியானவர் உங்க வார்த்தையை கவனிக்கிறாருன்னா அப்ப சாத்தானும் எதை தான் கவனிச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம். வார்த்தையை தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கான் இல்ல? சரி, அடுத்து நீங்க அப்படி கோவப்பட்டு பேசும்போது உங்களை வீழ்த்துவதற்குரிய வழியை சாத்தானுக்கு கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, ஒருவன் திருடுகிறவனாக இருந்தால் தன் திருட்டை நிறுத்துவானாக. அவன் வேலை செய்ய தொடங்கட்டும். அவன் தனது கைகளை நல்ல செயல்கள் செய்வதற்கு பயன்படுத்தட்டும். அப்படின்னா என்ன செய்யணும்னா, சும்மா கோவப்பட்டு அதை இதை பேசிட்டே இருக்காம உன் வேலையை நீ பாரு. உனக்கு என்ன வேலை இருக்கோ அதை பாரு. அடுத்தவங்க அது சரியில்லை, இது சரியில்லை, அதை செய்யலை, இதை செய்யலை, நீ முதல்ல செய். உன்னையே நீ முதல்ல கரெக்ட் பண்ணிக்க, சரி பண்ணிக்க. அடுத்தவங்களை போட்டு என்ன செஞ்சுட்டு இருக்காத, அதை எதை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காத. உன் வேலையை நீ பாருப்பா அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, பிறகு ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ள அவனுக்கென்று சில இருக்கும். நீங்கள் பேசும்போது தீயவற்றை சொல்லாதீர்கள், ஆனால் மற்றவர்களுக்கு பயன் தரத்தக்கதும் மற்றவர்களை பலமுள்ளதாக்குகிறவைகளை மட்டும் பேசுங்கள். அதனால் உங்கள் பேச்சை கேட்பவர்களுக்கு உங்கள் பேச்சு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். பரிசுத்த ஆவியானவரை சோகப்படுத்தாதீர்கள். சோகப்படுத்தாதீர்கள். தமிழோட துக்கப்படுத்தாதீங்கன்னு இருக்கு. பொதுமொழி ரொம்ப நல்லா இருக்கு. சோகப்படுத்துறதுன்னா என்ன? கவலைப்பட வைக்கிறதா? சோகமா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? வேதனையா இருப்பாங்களா? சாரி, அமைதியா. அப்படி இதே இன்னொரு வேறத்தில் அமைதியானா கவலை, அமைதி, சோகம், துக்கம். இன்ஆக்டிவா எதுவுமே செய்ய மாட்டாங்க. கரெக்டா? கம்முன்னு இருப்பாங்களா? பார்த்தீங்களா பிரதர்? ஒரு வேலையை செய்யாம எப்படி இருப்பாங்க? கம்முன்னு இருப்பாங்க பிரதர். இப்ப கவனிங்களேன். அப்ப சோகப்படுத்துறதுனா என்னன்னா, எந்த வேலையிலையும் உள்ள நுழைய மாட்டாங்க. இன்ஆக்டிவ் பொசிஷனுக்கு போயிடுவாங்க, செயல்படாத நிலைமைக்கு போயிடுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நாம கோவப்பட்டு பேசும்போது ரெண்டு விஷயம் பவுல் அதில் மென்ஷன் பண்றார். ஃபர்ஸ்ட் அதை தான் மாரல் லைஃப்ல அதை மென்ஷன் பண்ணிட்டு தான் மற்றதுக்கெல்லாம் போறாரு. இப்போ சரவேசித்தனம், திருடுறது, மற்றது கணவன் மனைவி, அதெல்லாம் அப்புறம். முதல்ல என்ன பேசுறாருங்க பாருப்பா, நீ கோவப்பட்டு பேசிட்டு இருந்தீங்கன்னா புது மனுஷனை தரித்து கொண்டு இருக்க, சரியா? புதிதான ஆவி உள்ளவனா இருக்க.
உண்மையிலும் நீதியிலும் நீ வளரணும். இதெல்லாம் நீ செய்யணும்னா என்ன செய்யணும்? அப்படியே இருக்கும், பொதுமொழிப்பில் அந்த வார்த்தை இருக்கும், ஆகவே நீங்கள் ஒருவருக்கொருவர் சத்தியத்தை பேசுங்க. அப்படி நீங்கள் கோவப்பட்டு பேசிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பக்கம் சாத்தானுக்கு டோரை ஓப்பன் பண்ணி விடுறீங்க, இன்னொரு பக்கம் உங்கள் கூடவே இருந்து கிரியை செய்கிற ஆவியானவரை சைலண்ட் மோடுக்கு கொண்டு போயிடுறீங்க. அவர் உங்கள் கூட தான் இருப்பாரா? கண்டிப்பாக இருப்பார். ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டீங்க. உங்கள் கூட இருக்கிறாரா? இருப்பார். வார்த்தையில் பேசுவாரா? பேசுவார். செயல்படுவாரா? முடியாது. முடியாதுங்கிறத விட மாட்டார். ஏன்? நீங்கள் கோவப்பட்டு வார்த்தைகளை பேச பேச இந்த வார்த்தைகள் உங்கள் கிரியைகளின் பலனை அழிக்குமே ஒழிய உங்கள் கிரியைகளை ஆசீர்வதிக்காது. நீங்கள் என்ன பேசுறீங்கிறதா முக்கியம். கிறிஸ்துவின் சரீரத்தோட இணைஞ்சிட்டேன், வார்த்தையின் சரீரத்தோட இணைஞ்சிட்டேன், சும்மா பாட்டு பாடிட்டு போகிறதோ இல்லை இதை சொல்லிட்டு போகிறதா இல்லை. நீங்கள் வார்த்தையை நீங்கள் ஞானமாக பேசிகிட்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்கள் வாயை திறந்தா, நான் திரும்பவும் சொல்கிறேன், வாயை திறந்தா ஒன்று வசனம் வரணும், இல்லைன்னா அந்நிய பாஷை வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வாசிங்க. பரிசுத்த ஆவியானவரை சோகப்படுத்தாதீர்கள், நீங்கள் தேவனுக்குரியவராக இருக்கிறீர்கள் என்பதற்கு ஆவியானவரை சான்றாக உள்ளார். தேவன் உங்களுக்கு சரியான நேரத்தில் விடுதலை தருவார் என்பதை காட்டவே தேவன் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தந்துள்ளார். இது சரியில்லை, அது சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வார்த்தையை எடுத்து பேச ஆரம்பிங்க பிரதர். ஆவியானவர் சரியான நேரத்தில் உங்களுக்கு விடுதலை தர ஆரம்பிப்பா. உங்க எல்லைகள்ல அவர் களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிப்பா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க எதை பேசிட்டே இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. எதை பேசிட்டே இருக்கணும்? நீங்க யாரோடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறீங்க? யாருடைய சாயலோடு இணைக்கப்பட்டிருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. அதனாலதான் உங்களை பேச வச்சுட்டே இருக்கிறேன். சொல்லுங்க, யாருடைய சாயலோடு இணைக்கப்பட்டிருக்கீங்க? யாருடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கீங்க? யாருடைய மனவாட்டி நீங்க? அப்ப நீங்க எதை பேசணும்? எதை பேசணும்? நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு 2 மடங்கள்ல, 5 மடங்கள்ல, 10 மடங்கள்ல, 100 மடங்கள்ல, 1000 மடங்கள்ல கர்த்தர் உங்களை கோடாகோடியாய் பருக பண்ணுகிறவர். நீங்க இனி கோடாகோடியாய் பருகுவீங்க. உங்க பொருளாதார கோடாகோடியாய் பருகும். இந்த நாள்ல இருந்து உங்க எல்லைகள் கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும். ஆத்துமாக்கள் கோடிக்கணக்கான எல்லைகளை தட்டுவீங்க. நீங்கள் உங்களுடைய எல்லைகள் எதுவுமே இனி கோடிகளுக்கு குறைவாய் இருப்பது இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எழுந்து நிப்போமா. ஏதாவது ஒரு சாங் எடுத்துக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் நல்லா வாயை திறந்து அந்நிய பாஷையில் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். அந்த ரெபேக்காள் போய் எதை நிரப்பி கொண்டு வந்தாளா? குடத்தை. சத்தமாக சொல்லுங்க. எதை நிரப்பி கொண்டு வந்தா? குடத்தை நிரப்பி கொண்டு வந்தாளா? நானும் சொல்கிறேன், ஆவியானவருக்குள்ள அந்நிய பாஷையில் நல்லா நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் நினச்சா, அதாவது தன் நாவை அடக்குகிறவன் யாருன்னு இருக்கு இல்லை, ஒரு மனுஷனாலும் தன் நாவை அடக்க முடியாதுன்னே வசனம் சொல்லுது. நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவர் உங்கள் நாவுகளை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ஆரம்பிப்பா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒரு 2 நிமிஷம் நல்லா வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி நல்லா அந்நிய பாஷையில் ஜெபிங்க பார்க்கலாம். வேகமாக நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சத்தம் வெளியே வரணும், உங்கள் சத்தம் வெளியே வரணும். நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற வார்த்தைகளை ஆவியானவர் கேட்டு உங்கள் கிரியைகளை அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பா. எஸ் நல்ல சத்தத்தை உயர்த்தி யாஷா ஹாடா தலா பரக்கரங்கஹா. எஸ் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாயை விரிவாய் திறங்க, அவர் நிரப்ப ஆரம்பிப்பார். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு நிமிஷம் பாருங்களேன். பாஸ்டர் ஜூப்லின் பேசிகிட்டு இருக்கும்போது ஐ தாட் we should do a challenge. ஒரு சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சிந்தனை என்னுடைய இதயத்தில் வந்துச்சு. நான் இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப், மெஜாரிட்டி ஃபேமிலிஸ் தான் நீங்கள் இருக்கிறீங்க இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறீங்க அல்லது அம்மா பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ இந்த சேலஞ்ச் இந்த ஒரு வாரம், ரைட்? பாஸ்டர் என்ன சொல்கிறாங்க? பேசணும், 2 பேசணும். என்ன பேசணும்? ஒன்று வார்த்தையை பேசணும், இல்லாட்டி அந்நிய பாஷையில் பேசணும். ஓகே, இப்போ ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃபுக்கு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர், ஒய்ஃப் தான் ஹஸ்பண்டுக்கு அக்கௌண்டபிலிட்டி. அப்புறம் எப்படி சொல்லலாம் தமிழில்?
உத்தரவாதம். ஓகே, ஸோ நெகட்டிவ் வார்த்தை உங்கள் குடும்பத்துக்குள்ள உங்கள் வீட்டுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. சப்போஸ் ஒய்ஃப் பேசுகிற மாதிரி இருந்தால் ஹஸ்பண்ட் என்ன பண்ணும், அந்த பேசிட்டு அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் அந்நிய வருஷம் பேசுன நீங்கள் அவங்கள யூ ஹாவ் டு ஸ்பீக் லைஃப். அதே மாதிரி வாய்ஸ் வெர்சா. பிள்ளைகளும் என்ன பண்ணுங்க, பெற்றோரோட இணைந்து யாரும் நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசாத படிக்க. பேசினா கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பேசுங்க, நல்ல அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. ஆனால் தேவையில்லாத வார்த்தை உங்கள் குடும்பத்துக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஒருத்தர் என்ன பண்ணும், அக்கௌண்டபிளாக நீங்கள் வச்சு இந்த வாரம் முழுவதும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கப்புறம் அதுவே உங்கள் ஹேபிட்டாக மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லெட்ஸ் ட்ரை திஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த உதவியோடு இந்த சேலஞ்சை நம்ம எடுப்போம். ஏமேன். நிச்சயமாக நம்முடைய ஒவ்வொருடைய குடும்பங்களும் நம்மளுடைய வாழ்க்கையும் ஏமேன் 5 மடங்கு இல்லை, 10 மடங்கு இல்லை, 100 மடங்கு இல்லை, 1000 மடங்கு இல்லை, கோடா கோடி ஆண்டவர் பிறகு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இந்த சேலஞ்சை நான் பங்கு பெறேன்னு சொல்றவங்க 2 கரங்களையும் உயர்த்தி ஆமென். ஆண்டவரே, ஐ சரண்டர் அண்ட் ஐ ப்ரே. நான் ஜெபிக்கிறேன்ப்பா உம்முடைய உதவியோடு இனிமேல் என்னுடைய வாயின் வார்த்தைகள் ஆமென் உமக்கு பிரியமுள்ளவதா இருக்கும். வாக்குத்தத்தத்தை பேச நான் அர்ப்பணம் செய்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கோபத்துக்கு நான் இடம் கொடுக்க போறது இல்லை. எபேசியர்ல நம்ம பார்த்தது போல ஆமென், நம்ம கோபத்துல தேவையில்லாத வார்த்தைகளை பேச போறது இல்லை. பேசினா ஜீவனை பேசுவோம், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பேசுவோம். ஆமென். ஆவில நிறைந்து பேசுவோம், சங்கீதத்தினால பாடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலே இந்த ஒரு டிசிஷனோட, இந்த ஒரு வெளிப்பாடோட இந்த இடத்தோடு நாங்கள் கடந்து செல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நீர் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. ஆமென். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் இந்த புதிய மாதம் நாங்கள் நாளைக்கு பிரவேசிக்க போகிறோம். இந்த புதிய மாதம், இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அற்புதத்தின் மாதமாக இருக்கட்டும். கோடா கோடியாய் பெருகிற மாதமாக இருக்கட்டும். கோடிகளை பார்க்கிற மாதமாக இருக்கட்டும். ஆசீர்வாதங்கள் வழிந்தோடுகிற மாதமாக இருக்கட்டும். இது அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய நாமத்துக்குள்ளும் இரத்தத்துக்குள்ளும் மறைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். எல்லா துதிக மகிமை நாங்கள் உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.